திருச்சிற்றம்பலம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வணங்கி தெய்வ சேக்கிழார் மற்றும் நந்தி அடிகளின் குருபூசை தினமான இன்று திருமுறைகள் பற்றியும் அடியார்கள் பற்றியும் பெரிய புராணம் பற்றியும் சேக்கிழார் பற்றியும் சிந்திக்க இன்று நமக்கு இறை அருள் கூட்டுவித்திருக்கிறது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சபாநாயகர் துதி. சீராரும் சதுர்மறையும் தில்லைவாழ் அந்தணரும் பாராரும் புலிமுனியும் பதஞ்சலியும் தொழுதேத்த வாராரும் கடல்புடை சூழ் வையமெல்லாம் ஈடேற ஏறாறு மணிமன்றுள் எடுத்த திருவடி போற்றி. நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சேக்கிழார் துதி. தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் சீர் தொண்டர் தொகை தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகை அடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணத்தை உலகறிய விருந்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. குறள் ஒன்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இது எனது இரண்டாவது முயற்சி. ஏற்கனவே திருமந்திரம் பற்றிய ஒரு சொற்பொழிவு செய்வதற்கான பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதுபோல இன்றும் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தின் பொறுப்பாளர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, அந்த குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின் விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம். விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். நாம் சொல்லும் கருத்துக்களை ஒழுங்காக கோர்த்து கேட்பவர் மனதில் இருத்தி கேட்பவர் மனதோடு கலந்து இனிதாக சொல்ல ஆடல் வல்லாளின் அருளை வேண்டுகிறேன். அழைக்கப்பட்டவர் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலரே என்று என்பது பைபிளின் வாசகம். அதுபோல தேர்ந்தெடுத்து இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி உங்கள் பொன்னான நேரத்தை சிறிது தரும்படி வேண்டி இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திருவாளர்கள் பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தின் புரவலர் திரு பஞ்சாபகேசன் ஐயா மற்றும் திருவாளர்கள் சிவத்திரு ராசப்பா அவர்கள், திருஞான சம்பந்தமூர்த்தி அவர்கள், கார்த்திகேயன் சார் அவர்கள், அருள் சார் அவர்கள் மற்றும் இன்றைய பொறுப்பாளர்கள் திரு சேகர் மற்றும் ராஜேந்திரன் அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்வேலியில் நல்ல அடியார்களுக்கு முன்னிலையில் சிறந்த அடியாரை பற்றிய பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த இறைவன் அருளி இருக்கிறான். திருமுறைகள் பற்றியும் பெரிய புராணம் பற்றியும் ஆண்டவனின் அடியார்கள் பற்றியும் தெய்வ சேக்கிழார் பற்றியும் நாம் காலம் காலமாக நிறைய கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புதிதாக எதுவும் சொல்வதற்கு இல்லை என்று நினைக்கிறேன். என்றாலும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சொற்குற்றம் அல்லது பொருட்குற்றம் இருந்தால் மன்னிக்க வேண்டுகிறேன். சைவ சமயத்தின் மறுமலர்ச்சி 6ஆம் நூற்றாண்டில் உதயமாயிற்று. களப்பிரர் ஆட்சியில் 400 ஆண்டுகள் இந்த தமிழகம் வேறு மதங்களின் பிடியில் இருந்தது. வேறு மதங்கள் தலை தூக்கி இருந்தன. சைவத்தை உய்விக்க எமையாளும் ஈசன் முதியோர் ஒருவரையும் கருவிலேயே திருவான குழவி ஒருவரையும்
தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தான். அது மட்டுமல்லாமல் வெவ்வேறு வாழ்க்கை பின்னணியில் இருந்த அடியார்களையும் ஒரே விதமான நோக்கத்தை அளித்து சைவத்தை மேம்படுத்தி சைவத்தின் மேல் சமயமில்லை, வேறு சமயமில்லை என்பதை உறுதிப்படுத்த இந்த பூ உலகுக்கு அனுப்பி வைத்தான். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை என்ற திருப்பதிகத்தினை சிவபெருமான் தில்லைவாழ் அந்தணர் என்ற முதல் வரியை எடுத்து கொடுக்க, இந்த பூமியில் வாழ்ந்து சிவன் கடலை அடைந்த 60 நாயன்மார்களையும் 9 தொகை அடியார்களையும் பற்றி திருத்தொண்ட தொகை அருளினார். அதன் பின் இந்த பதிகத்தை ஆதாரமாக கொண்டு 11ஆம் நூற்றாண்டில் திருநாரையூரில் எழுந்தருளிய நம்பியாண்டார் நம்பி அவர்கள் திருத்தொண்டர் அந்தாதி என்னும் 89 பாடல்கள் அடங்கிய வகை நூலினை ஏற்றினார். அது தொகை நூல், இது வகை நூல். இப்பாடல்கள் 4 வரிகள் கொண்டதாகவும் ஒவ்வொரு அடியார்களை பற்றிய குறிப்புகளோடு இருந்ததோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அவர்களது பெற்றோர்கள் சடையனார் மற்றும் இசைஞானி அம்மையார் இவர்களையும் சேர்த்து 63 நாயன்மார்களை பற்றிய வகை நூலாக திருத்தொண்டர் அந்தாதி விளங்கியது. 60 நாயன்மார்களுடன் இருந்த தொகை நூல் 63 நாயன்மார்கள் கூடிய வகை நூலாக 11ஆம் நூற்றாண்டில் மாறியது. பின்னர் 12ஆம் நூற்றாண்டில் குன்றத்தூரில் அவதரித்த சேக்கிழார் பெருமகனார் திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் அந்தாதி ஆகியவற்றை நன்றாக படித்து 7 திருமுறைகளையும் படித்து பின்னர் தல யாத்திரை இந்தியா முழுவதும் சென்று, ஏனென்றால் 2ஆம் குலோத்துங்க சோழனின் அமைச்சர் அவர் சேக்கிழார். அப்பொழுது அந்த சோழ அரசனின் ஆட்சி இமயம் முதல் கன்னியாகுமரி வரை நீண்டு இருந்தது. அதனால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பும் கிடைத்தது. தொகை வகை நூல்களை அடிப்படையாக கொண்டு, தேவாரத்தை அடிப்படையாக கொண்டு பின்னர் நாடு முழுவதும் சுற்றி பார்த்து உள்ளதை உள்ளபடி, சேக்கிழாரின் பெருமை அதுதான், தரவுகள் இல்லாமல் எதையும் எழுத மாட்டார். தரவு இன்னைக்கு டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா ப்ராசஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் மிக சிறந்த படிப்பாக இது இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட டேட்டா என்ற தரவுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவர் சேக்கிழார். உள்ளது உள்ளபடி எழுதி நூலாக வெளியிட்டார். இதுவே தொகை வகை விரி என்ற அமைப்பும் 63 நாயன்மார்களின் வரலாற்றை உள்ளடக்கிய இலக்கியம் இது. சேக்கிழார் பெரிய புராணத்தின் நிறைவு பாடலாக என்றும் பெருக இன்பம், இன்பம் பெருக என்று சொல்கிறார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று முடிக்கிறார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் இந்த நாயன்மார்களின் வரலாறை படித்து கேட்டு சிந்தித்து அதனால் இன்பம் பெருகி ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட, ஒன்றே காதலிக்க வேண்டும். அந்த ஒன்று இது செம்பொருளாகிய சிவபெருமானை காதலித்து அதனால் உள்ளமும் ஓங்கி மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ். மன்றுளார் சிவபெருமான், அடியார் மன்றுளாரையும் அடியாரையும் இணைத்து இருவருடைய புகழும் ஒன்றாக நினைத்து மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று வாழ்த்து பாடலாக வைத்திருக்கிறார். 12ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்டது பெரிய புராணம். நாயன்மார்களின் காலம் அதற்கு முந்தைய காலம், கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கிறது.
12ஆம் நூற்றாண்டில் பாடப்பெற்ற இந்த புராணத்தை 21ஆம் நூற்றாண்டில் ராக்கெட் விடும் இந்த நேரத்திலும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அது சேக்கிழார் சொன்னது போல இன்றும் என்றும் நிலைத்து நிற்கிறது. இன்றும் இருக்கும், இன்னும் 1000 ஆண்டுகள், லட்சம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கும். பெரிய புராண செய்திகள் கேட்ட செய்திகளாக இருந்தாலும் பேரன்பும் பெரும் கருணையும் இன்பமும் பெருகும் செய்திகள். எனவே மலினமான துணுக்குகளோ கதைகளோ இல்லாமல் எனக்கு கொடுத்த தலைப்பை ஒட்டி நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கப்பட்ட தலைப்பு செயற்கரியார். செயற்கரியார் என்றால் யார்? செயற்கரிய செய்பவர்கள். செயற்கரிய செய்பவர்கள் என்றால் நாம் ஐயன் திருவள்ளுவன் துணையே திரும்ப நாடலாம். திருவள்ளுவர் சொல்லுவார், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்களை செய்பவர்கள் பெரியார் என்கிறார் திருவள்ளுவர். அவ்வாறு இல்லாதவர்கள் சிறியர் என்கிறார். அப்ப செயற்கரிய செயல்கள் என்றால் என்ன? அதற்கு பரிமேலழகர் உரை கொடுக்கிறார். 8 வகையான யோக உறுப்புகள் செயற்கரிய செயல்கள் என்கிறார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதற்கான தமிழ் வார்த்தைகள்: இயமம் என்றால் கடிவு, நியமம் நோன்பு, ஆசனம் இருக்கை, பிராணாயாமம் வழிநிலை, பிரத்தியாகாரம் ஒருக்கம், தாரணம் நிறை, தியானம் ஊழ்கம், சமாதி ஒன்றுகை. நமக்கு இப்போ தமிழ் வார்த்தை சான்ஸ்கிரிட் மாதிரியும் சான்ஸ்கிரிட் வார்த்தை தமிழ் வார்த்தை மாதிரியும் தெரியுது. இயமம் என்றால் கடிவு, கடிவு. தியானம் நமக்கு தெரிந்ததாக இருக்குது, அதற்கான சரியான வார்த்தை ஊழ்கம். இதில் ஒருக்கமும் நிறையும், ஒருக்கம் பிரத்தியாகாரம், நிறை தாரணை, ஒருக்கமும் நிறையும். இது மன அடக்கத்தை குறிக்கிறது. ஆகவே மனமடக்கலும், அதாவது மனம் அடக்குதலும் அவா அறுத்தலுமே செயற்கரிய செயல்கள் என்கிறார் பரிமேலழகர். இந்த செயற்கரிய செயல்களை செய்தவர்கள்தான் இந்த 63 நாயன்மார்களும். மூவரை மட்டும் நாம் சிந்திக்கலாம். நேரத்தின் காலம் கருதி பட்டினத்தார் சொல்லுவார், எல்லாவற்றையும் விட்ட பட்டினத்தார், துறவரத்தை மேற்கொண்ட பட்டினத்தார் ஒரு விஷயத்தை விட முடியவில்லை என்கிறார். ஒரு விஷயம் அல்ல, சில விஷயங்களை விட முடியவில்லை என்கிறார். பட்டினத்தார் சொல்கிறார், தாளா மகவறிந்து வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். நாளாரில் கண்ணிடர்ந்து அப்ப வல்லேன் அல்லேன். அதாவது வாளால் மகவறிந்து ஊட்ட முடியாது, இளமை துறக்க முடியாது. 4 ஆறில் 6 நாட்களில் எனது கண்ணை எடுத்து உன்னவருக்கு கொடுக்க முடியாது. இந்த 3 விஷயங்களையும் மிக உயர்ந்ததாக பட்டினத்தார் கூறுகிறார். அந்த மூவரை தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன் இன்னும் சிலரை நாம் வாழ்த்த வேண்டியிருக்கிறது, துதிக்க வேண்டியிருக்கிறது. முதலில் சேக்கிழார் வரலாறை பார்க்கலாம். சேக்கிழார் வரலாறை பார்ப்பதற்கு முன் அவருடைய கதையின் நாயகர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நாம் பார்க்க வேண்டும். தேசம் ஒய்ய திருத்தொண்ட தொகை
தந்த முன்பணித்த திருவாளன். தேசம் உய்ய திரு தொண்டத்தொகை முன்பணித்த திருவாளன் என்கிறார் சேக்கிழார். அவரை பார்த்து விடுவோம். யார் அந்த திருவாளர்? திருவாளர் சுந்தரர். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை மூலமாக கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரையான தமிழகத்தின் வரலாறு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த திருத்தொண்ட தொகை இல்லை என்றால் அந்த வரலாற்றின் பக்கங்கள் இருண்டு போயிருக்கும். வரலாற்றின் இருண்ட பக்கங்களுக்கு வெளிச்சம் தந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். தீதிலா திருத்தொண்ட தொகை தந்த திருவாளனை நாமும் துதிப்போம் சேக்கிழார் வாக்கின் மூலம். தீதிலா திருத்தொண்ட தொகை தந்த திருவாளன் சுந்தரரை நாமும் துதிப்போம் சேக்கிழார் வாக்கின் மூலம். இன்னும் சொல்லப்போனால் பெரிய புராணம் இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் எனக்கு தெரிந்தது இந்த முதல் வாழ்த்து பாடல் தான், மங்கள பாடல். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். மற்றபடி நம்ம பெரிய புராணம் என்றாதை கதைகள் தான் கேட்கிறோம். திருமுறைகளை போல பெரிய புராணத்தை நான் படிக்கவில்லை. இன்று சேக்கிழாரின் துதிகள், பாடல்கள், அதன் சொல்லாட்சி, பொருளாளம், கவிதைக்காகவே நாம் படிக்கலாம். சேக்கிழார் வாக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையனை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் ஒய்ய திரு தொண்டத்தகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். சேக்கிழார் சொல்கிறார், நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து சிவபெருமானுடைய அடியார் பெருமையனை எல்லா உயிர்களும் தெரிந்து கொள்ள இந்த தேசம் உய்வை பெற தொண்டர்களுடைய பெருமையையும் இந்த தேசம் உய்வை பெறவும் திருத்தொண்ட தொகை தந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் நறுமணம் கமலும் வாசமலர் மென்கழல் நறுமணம் கமலும் அடிகளை வணங்குவதற்கு நமக்கு வாய்ப்பு, இந்த வாழ்க்கை வணங்குவதற்காக நாம் எடுத்த இந்த வாழ்க்கையை வணங்குகிறோம் என்கிறார் சேக்கிழார். இது சண்டேஸ்வர புராணத்தில் வரும் கடைசி பாட்டு, 60ஆம் துதி, சுந்தரமூர்த்தி நாயனாரின் துதியாக இருப்பது. இப்பொழுது சேக்கிழார் வரலாறு பார்ப்போம். 2ஆம் குலோத்துங்க சோழனின் அமைச்சராக இருந்தவர் சேக்கிழாரின் தந்தையார். 2ஆம் குலோத்துங்க சோழனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த செய்திக்கான தரவு இல்லை என்றாலும் வாய்வழி செவி வழி வந்த செய்தி மிகவும் ருசிகரமான, அதாவது சேக்கிழாரின் பெருமையை மட்டும் இது கூறவில்லை, சேக்கிழாரின் அறிவுத்திறனை மட்டும் கூறவில்லை, திருக்குறளுக்கான ஒரு முனைப்பாக திருக்குறளின் பெருமையையும் கூறுவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அரசன் கேட்கிறார், மலையை விட பெரியது எது? கடலை விட பெரியது எது? உலகை விட பெரியது எது? நானும் இந்த 3 கேள்விகளை நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கான பதில்கள் எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் இந்த சொற்பொழிவுக்கு நாம் தயார் பண்ணும்போது அப்பொழுதுதான் எனக்கு கிடைத்தது. இது முன்னாடியே கிடைச்சதுன்னா திருக்குறள் மேடைகள் அவ்வளோ மேடைகளையும் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம சேக்கிழார் மேடையில் சொல்கிறோமோ இல்லையோ, திருக்குறள் மேடைகளில் சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். மலையை விட பெரியது எது? நாடு முழுவதும் இது அறிவிக்கப்பட்டது. இதற்கு பதில் தெரிந்தவர்கள்
சொன்னால் அது அரசனுக்கு பிடித்திருந்தால், அதாவது சரியாக இருந்தால் சன்மானம் வழங்கப்படும் என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் அரசனுக்கு அந்த மாதிரியான சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. இதனால் மனம் அறிந்து இழிந்த அமைச்சரை அவரது மகன் சேக்கிழார் கேட்கிறார், எதற்காக நீங்கள் வருத்தமாக இருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் இந்த மாதிரி அரசனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் சிறுவன் சேக்கிழார். அப்பொழுது சேக்கிழார் ஒரு சிறுவன் தான், ஆனால் அறிவு நிறைந்த சிறுவன். அவர் உடனே இந்த கேள்விகளை கேட்டு, இதற்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஐயன் திருவள்ளுவன் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த திருக்குறளில் இதற்கான பதிலை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி, மலையை விட பெரியது நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆணப் பெரிது. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆணப் பெரிது என்கிறார். மலையை விட பெரியது என்பதற்கான பதில், உறுதியில் தவறாமல் அடங்கியவருடைய தோற்றம் தமக்குரிய வாழ்க்கையில் இருந்து அடக்கமும் ஒழுக்கமும் உடையவனது உயர்ச்சி மலையை விட பெரியது என்கிறார். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. இரண்டாவது, இது அரசனுக்கு பிடித்து விட்டது. இரண்டாவது, கடலை விட பெரியது எது என்ற கேள்விக்கு, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. ஒரு பயனை எதிர்பாராமல் ஒருவர் செய்யும் உதவி கடலை விட பெரியது. இதுவும் சரியான விடையாக அரசனுக்கு தெரிகிறது. மூன்றாவது கேள்வி, உலகை விட பெரியது எது? இது எல்லாருக்கும் தெரிந்த குறளாக இருக்கும். இந்த 2 குறள் கூட நிறைய கேட்டிருக்க மாட்டோம். இந்த 3வது குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதற்கான குறள், காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மாள பெரிது. அதாவது 2 விஷயங்களை வள்ளுவர் கூறுகிறார். சரியான காலத்தில், அதாவது தேவைப்படும் நேரத்தில் செய்த உதவி அது சிறியதாக இருந்தாலும் உலகை விட பெரியது. இந்த பதில்களை கேட்டு இன்புற்ற ஆச்சரியமுற்ற அரசன் சேக்கிழாரை அமைச்சராக்குகிறார். அதற்கு பின்னர் சேக்கிழார் 12ஆம் திருமுறையை பிற்காலத்தில் படைக்கிறார். 12 திருமுறைகளில் 2 திருமுறைகள் அமைச்சர்களால் படைக்கப்பட்டது. 8ஆம் திருமுறையும் 12ஆம் திருமுறையும் அமைச்சர்களால் அமைக்கப்பட்டது. என்றும் நிலையாகவும் எப்பொழுதும் மெய்யாகவும் விளங்கும் பரம்பொருளை வாழ்வின் பொருளாக கொண்டு வாழ்ந்த சிவநேச செல்வர்களின் வரலாறு பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை நாம் ஏன் படிக்க வேண்டும்? அதனால் என்ன பயன்? இந்த மாண்புமிகு அடியவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாமும் புல்லாகவோ பூடாகவோ புழுவாகவோ பிறந்து வாழ்ந்திருப்போம். திருவருளின் கருணையினால் இன்று 6 அறிவு படைத்த மனிதர்களாக நாம் பரிமளித்திருக்கிறோம். அவ்வடியார்கள் பெற்ற பேற்றினை நாமும் பெற்றிட உறுதுணையாக இருக்கும் இந்த நாயன்மார்களின் வரலாறு. எனவே பெரிய புராணத்தை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். ஏட்டுக்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பெற்றோர்கள் அவர்களின் குழந்தைகளுக்கு அழியாத நிலை பெற்ற சம்பத்தை பெறும் இந்த பெரிய புராணம் போன்ற நூல்களை படித்து சம்பந்தம் செய்து தர வேண்டும். அறிந்து தொட்டாலும் அறியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் என்பது போல இறைவனிடம் தினமும் உறவாடும் வழக்கமானால் நம்மை அறியாது நம் ஆன்மா மேல்நிலைக்கு உயர்த்தப்படும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. இறைவனிடம் உரையாடும் பழக்கம் வழக்கமாக வேண்டும் நமது ஆன்மா மேல்நிலையை அடைவதற்கு. பெரிய புராணத்தின் மற்ற சிறப்புகள் என்ன? ஏன் பெரிய புராணத்தை நாம் தலையில் வைத்து கொண்டாட வேண்டும்? தமிழில் வேற காப்பியங்கள் இல்லையா? ராமாயணம்
வடமொழி காப்பியம். அதை கம்பர் தமிழில் பாடினார். பாரதம் வடமொழி காப்பியம். அதை வில்லிபுத்தூரார், பெருந்தேவனார் மற்றும் நல்லாப்பிள்ளை, பாஞ்சாலி சபதம் எழுதிய பாரதியார் என எல்லோரும் பாரதம் பாடியிருக்கிறார்கள். இதெல்லாம் வடநாட்டில் இருந்து வந்த மூல நூல்களை ஒட்டி எழுதப்பட்ட தமிழ் காப்பியங்கள். அப்படி என்றால் தமிழில் காப்பியங்களே இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. 2 காப்பியங்கள் இருக்கிறது. ஒன்று மணிமேகலை, மற்றொன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் சமண காப்பியம், மணிமேகலை பௌத்த காப்பியம். தமிழுக்கான காப்பியம் என்று பார்த்தால் அது பெரிய புராணம்தான். தமிழில் எழுதப்பட்ட தமிழுக்கான காப்பியம் பெரிய புராணம். தீய சொற்கள் இதில் கிடையாது. அனைத்தும் மங்கள சொற்களை கொண்டு பாடப்பட்டது. அப்போது அடிகளின் வீட்டில் பாம்பு தீண்டு இறந்த பிள்ளையை அவன் எங்கே என்று அப்பர் கேட்க, எங்கே அந்த பிள்ளை என்று அப்பர் கேட்க, அவன் இப்போது இங்கு உதவான் என்கிறார் அப்போது அடிகள். இறந்தான் என்று கூட சொல்லவில்லை. மங்கள சொற்கள் நிறைந்தது இந்த பெரிய புராணம். அடியார்களின் சிறப்பு. பெரிய புராணத்தின் சிறப்பு என்றால் அடியார்களின் சிறப்பும் அதில் சேர்ந்ததே. திருவாரூர் தேவாசிரிய மண்டபத்தில் உள்ள அடியார்களை வணங்குக என்று சுந்தரமூர்த்தி நாயனாரை ஆற்றுப்படுத்திய இறைவன் அந்த அடியார்களின் திருவாக்கிலேயே எடுத்து விளக்குகிறான். சுந்தரமூர்த்தி சாமிகளை தேவாசிரிய மண்டபத்தில் உள்ள அடியார்களை வணங்குக முதலில், அதன் பின் என்னை வணங்கினால் போதும் என்கிறார். அந்த இறைவன் அடியார்களின் சிறப்பை சேக்கிழாரின் வார்த்தைகள் மூலமாக சொல்கிறார். பெருமையால் தம்மை ஒப்பார். அடியார்களை பற்றி இறைவன் சொல்வதாக சேக்கிழார் சொல்வது, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வென்றார், ஊனமே ஒன்றும் இல்லார், ஊனம் மேலொன்றும் இல்லார், அருமையாம் நிலையின் நின்றார், அன்பினால் இன்பம் ஆர்வார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று. இது அடியார்கள் சிறப்பு. பெருமையால் தம்மை ஒப்பார் என்று இறைவன் சொல்கிறார். அடியாருடைய பெருமையும் என்னுடைய பெருமையும் ஒப்பு, அட்பார். அடியார்களுடைய பெருமை இறைவனின் பெருமைக்கு அட்பார் என்கின்றார் இறைவன். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். தாய் சேயை பேணுவது போல இந்த அடியார்கள் எம்மை பேணுவதால் என்னை தமக்கு உரிமையாக பெற்றார்கள். பேணலால் தம்மை பெற்றார், இறைவனையே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், தம்மை உரிமையாக பெற்றவர்கள். இடையறாது தியானித்ததால் இறைவனது தொண்டனாக பெற்றவர்கள். ஒருமையால் உலகை வெல்வார். எம்மோடு ஒன்றிணைந்த காரணத்தால், அடியார்கள் இறைவனோடு ஒன்றிணைந்த காரணத்தினால் உலகை வென்றார்கள். பல வகையாக காணப்படும் இவ்வுலக ஆசைகளை அடக்கி ஒருமையாக்கி ஒருமை காட்சியில் வென்றவர்கள். ஊனம் மேல் ஒன்றும் இல்லார். பிறவி பிணி முதலிய ஊனம் எதுவும் இல்லாதவர்கள் அடியார்கள். மறுபிறவி முதலிய துன்பம் தொடக்கம் இல்லாதவர்கள் அடியார்கள். அருமையாம் நிலையின் நின்றார். பாரம் ஈசன் பணி எனக் கொண்டு மக்களை நடமாடும் கோயிலாக மாற்றும் பணியில் அன்பினால் இன்பம் ஆர்வார். பிற உயிர்களுக்கு அன்பு காட்டுவதன் மூலம் இன்பம் துய்ப்பவர்கள். இருமையும் கடந்து நின்றார். வேண்டுதல் வேண்டாமை இல்லா இறைவனை வணங்கி இவர்களும் வேண்டுதல் வேண்டாமையை கடந்து நிற்பவர்கள். இது அடியார் பெருமை. பெரிய புராணத்தின் சிறப்பை விளக்கும் 2 பாடல்கள் இப்பொழுது நாம் பார்க்கலாம். சேக்கிழார் புராணம் எழுதிய உமாபதி சிவாச்சாரியார்
சைவ சித்தாந்த சாஸ்திர நூல்களை இயற்றிய உமாபதி சிவாச்சாரியார் தமிழ் இலக்கணம், அறநெறி மற்றும் பக்தி இலக்கியத்தின் சிகரமாக திகழும் 6 நூல்களை பட்டியலிடுகிறார். தமிழ் இலக்கணம், அறநெறி மற்றும் பக்தி இலக்கியத்தின் சிகரம் என்று 6 நூல்களை பட்டியலிடுகிறார். அவை தமிழ் மொழியின் உயர்ந்த தரம் என்று கூறுகிறார். உமாபதி சிவாச்சாரியாரின் அந்த பாடல் வள்ளுவர் நூல், அன்பர்மொழி வாசகம், தொல்காப்பியமே. இது மூன்றும் நமக்கு தெரியும். வள்ளுவர் நூல், அன்பர்மொழி வாசகம், திருவாசகம், தொல்காப்பியமே. அடுத்த மூணு தான் வித்தியாசமா இருக்கு. இது மூல நூல்கள். அடுத்த 3 நூல்களை சொல்கிறார். தெள்ளு பரிமேல் அழகர் உரை, தெள்ளு பரிமேல் அழகர் செய்த உரை, ஒல்லிய சீர்தொண்டர் புராணம், தொகு சித்தி, ஓராறும் தண்டமிழின் மேலாந்தரம். அதாவது திருக்குறள், திருவாசகம், தொல்காப்பியம், தெள்ளு பரிமேல் அழகர் எழுதிய திருக்குறளின் உரை, திருக்குறளுக்கு சரி சமானமாக வைத்து போற்றப்பட வேண்டிய நூல் தெள்ளு பரிமேல் அழகரின் உரை. பின்னர் ஒல்லிய சீர்தொண்டர் புராணம். ஒல்லிய என்றால் அறிவுடைய, மேன்மை கொண்ட, சீர்தொண்டர் புராணம் அதாவது பெரிய புராணம். தொகு சித்தி, தொகு என்றால் மெய்யறிதல் என்ற பொருள். தொகு சித்தி அதாவது மெய் சிவஞான சித்தியார், சிவஞான சித்தியார். இந்த 6 நூல்களும் தமிழின் உயர்ந்த தரம் வாய்ந்த நூல்கள் என்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். இன்னொரு அருமையான பாடல் சேக்கிழார் புராணத்தில் வருகிறது. கரங்கடலை கை நீத்து கொலை எளிது, கரங்கடலை கை நீத்து கொலை எளிது, முன்னீர் கடற்கரையின் நொய்மணலை எண்ணிவிடலாம். கடலை கை நீட்டி அளந்துடலாமா? கடற்கரையில் உள்ள மணல்கள், முன்னீர் கடற்கரையின் நொய்மணலை எண்ணி விடலாம். பெருங்கடல் மேல் வரும் திரையை 1, 2 எண்ணி பிரித்தெழுதி கடை இலக்கம் பிரித்து விடலாம். பெருங்கடல் மேல் வரும் திரை, கடலில் வரும் அலைகளை எண்ணி விடலாமா? பெருங்கடல் மேல் வரும் திரையை 1, 2 எண்ணி பிரித்தெழுதி கடை இலக்கம் செய்து விடலாம். தருங்கடலின் மீனை அளவிடலாம், வானத்தாரகையை அளவிடலாம். வருங்கடலின் மீன், வானத்தாரகை, நட்சத்திரங்களை கூட எண்ணி விடலாமாம். ஆனால் சங்கரன் தாள் தனது சிறங்கொள் திருத்தொண்டர் புராணத்தை அளவிட, சங்கரன் தாள் மட்டுமல்ல, தனது சிரங்கள், அதை சிரத்தில் கொண்ட திருத்தொண்டர்கள் புராணத்தை அளவிட நம் சேக்கிழார் கெளிலது தேவர்க்கும் அரிது. அதாவது கடலை அளந்து விடலாம், கடல் மணலை எண்ணி விடலாம், அலைகளை எண்ணி விடலாம், வான் மீன்கள், விண்மீன்களையும் எண்ணி விடலாம். ஆனால் திருத்தொண்டர் புராணம், சங்கரன் தாள் போல் திருத்தொண்டர் புராணத்தின் பெருமையை அளவிட முடியாது என்கிறார் உமாபதி சிவாச்சாரியார். ஆன்மீகத்தில் இறைவனின் பெருமையும் அடியார்கள் அவன் மீது கொள்ளும் அன்பும் எத்தகைய அளவிற்கும் அப்பாற்பட்டது. இறைவனின் பெருமையும் அடியார்களின் அன்பும் எல்லாவற்றையும் விட பெரியது, அரியது என்பதை இந்த வரிகள் நமக்கு விளக்குகின்றன. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்கிறார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிழாரை. பெரிய புராணம் படித்துவிட்டு பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்கிறார். இன்னொரு செய்தி, ஓங்காரம் தான் எல்லாவற்றிற்கும் முதலாகவும் ஒடுக்கமாகவும் இருக்கிறது.
ஓங்காரத்தில் தான் எல்லாம் தோன்றும், எல்லாம் அழியும், எல்லாம் ஒடுங்கும் என்பது நியதி. திருமூலர் கூட ஓங்காரத்துக்குள்ளே உதித்த ஐம்பூதங்கள், ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள், ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், ஓங்காரத்தீது உயிர் மூன்றும் உற்றன, ஓங்கார சீவன் பரமசிவ ரூபமே என்கின்றார் திருமூலர். திருமுறை அதுபோல திருமுறை 12 ஓங்காரத்தின் பரிணாமம் என்பது தொன்று தொட்ட வழக்கு. திருமுறைகள் 12 திருமுறைகளும் ஓங்காரத்தின் பரிணாமம் என்பது தொன்று தொட்ட வழக்கு. அது எப்படி ஓங்காரத்தில் அடங்கும் திருமுறைகள் என்று கேட்டால், சம்பந்தர் முதல் திருமுறையை தோடுடைய செவியன் என்று ஓங்காரத்தில் ஆரம்பிக்கிறார். அதை சேக்கிழார் 12ஆம் திருமுறையில் நின்றது எங்கும் உலவி நிலவி உலகலாம், நின்றது எங்கும் நிலவி உலகலாம் என்று முடிக்கிறார். ஓவில் ஆரம்பித்து இம்மில் முடிகிறது. எனவே ஓங்காரத்துக்குள் அடக்கம் 12 திருமுறைகள் என்பது ஒரு செய்தி. காவியங்கள் பல திறத்தன. அவற்றுள் சிலவற்றுள் நாம் உலகை காணலாம், சிலவற்றுள் நாம் கடவுளை காணலாம், சிலவற்றுள் உயிரை காணலாம். உலகை காணலாம் சில காவியங்களில், உயிரை காணலாம் சில காவியங்களில், கடவுளை காணலாம் சில காவியங்களில். ஆனால் மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியங்கள் மிக சிலவே. அவற்றுள் பெரிய புராணமும் ஒன்று. இந்த மூன்றும் சேர்ந்த இடத்தில், உயிர், உலகு, கடவுள், இந்த மூன்றும் சேர்ந்த இடத்தில் இன்ப அன்பு வாழ்வு நிகழும். அது பெரிய புராணத்தில் வெள்ளிடை மலை. அன்பர் சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் ஒரு அன்பு கடல். சேக்கிழாரின் உள்ளமாகிய ஊற்றின் இருந்து பிறந்த அன்பு நீர் பொங்கி எடுத்து, அன்பு நீர் பொங்கி எழுந்து அருவிகளாக வழிந்து பிரவாகம் எடுத்து ஆறுகளாக பெருகி ஓடி பெரிய புராணம் ஆயிற்று. சேக்கிழாரின் அன்பு பொங்கி எழுந்து பிரவாகமாகி பெரிய புராணம் ஆகியிருக்கிறது. பெரிய புராணம் பக்தியை உயிராக கொண்டும் மற்றவற்றை உறுப்பாக கொண்டும் கொண்ட ஒரு காவியம் என்று சுருங்க சொல்லலாம். பெரிய புராணத்தில் இல்லாத விஷயங்கள் இல்லை. பெரிய புராணத்தில் வர்ணனையுடன் கூடிய வேறு பல பொருட்களும் உள்ளது. அதன் கண் பாட்டு, ஓவியம், கலை, அரசியல், வாணிபம், தொழில், உழவு, பெண்மை, ஆண்மை, காதல், வன்மை, வீரம், தியாகம், ஆத்ம சக்தி, தத்துவம், பொதுமை, சீர்திருத்தம், புரட்சி, சரித்திரம் மற்றும் பௌராணிகம் ஆகிய அனைத்தும் பெரிய புராணத்தில் இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாமா? பாட்டு, ஓவியம், கலை, அரசியல், வாணிபம், தொழில், உழவு, பெண்மை, ஆண்மை, காதல், வன்மை, வீரம், தியாகம், ஆத்மசக்தி, தத்துவம், பொதுமை, சீர்திருத்தம், புரட்சி, சரித்திரம் மற்றும் பௌராணிகம். பெரிய புராணம் ஒரு பௌராணிக நூல் என்றும் கூறுவார்கள். பௌராணிகம் என்றால் என்ன? பௌராணிகம் என்றால் இதிகாசங்கள் மற்றும் புராணங்கள் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளையோ கொள்கையையோ மத நம்பிக்கையோ கொண்டு அதை பின்பற்றும் முறையை கொண்டு எழுதும்போது அவை பௌராணிக நூல்களாகின்றன. ராமாயணம், மகாபாரதம் ஆகியவை பௌராணிக நூல்கள். ஆனால் பெரிய புராணம் பௌராணிக நூல் அன்று, சரித்திரத்தை அடிப்படையாக கொண்ட காவியம். அதில் காவிய இயலுக்கு ஏற்ப பௌராணிகமும் இடை நுழைந்திருக்கிறது. ஒரு பனித்துளி இருந்ததுன்னா பனித்துளி தன்னகத்தே ஒரு சிறிய பனித்துளி ஒரு நீண்ட மரத்தை கூட நம்மிடம் காமிக்கும். அதுபோல பெரிய புராணம் உலகு, உயிர், கடவுளை தன்னகத்தே காட்டுகிறது. பெரிய புராணத்தின் கவிச்சிறப்பு. பெரிய புராணத்தில் கொண்டாடப்படும் நாடு சோழ நாடு.
சோழ நாட்டை பற்றிய சேக்கிழாரின் ஒரு அருமையான கவிதை. அந்த பாட்டை படித்தால் பிக்சரைசேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அந்த பிக்சரைசேஷன் இதைவிட வேற யாராலும் சொல்ல முடியுமா என்பது சந்தேகம்தான். அந்த பாட்டையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு. காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு. சோழ நாட்டை பற்றி சேக்கிழார் பாடுகிறார். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை. மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை, கோடெல்லாம் மட அன்ன, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நாமெல்லாம். ஏதாவது புரிஞ்சிருக்குமா? பிக்சரைசேஷன் சொல்லிட்ட 4 வரிகள் தமிழ் பாட்டு, ஆனால் நமக்கு புரியாது. காடெல்லாம் களைக்கரும்பு, காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளதாம் சோழ நாட்டில். காட்டில் எல்லா காட்டிலையும் கரும்பு உள்ளது. காவெல்லாம் குலைக்கரும்பு. கா என்றால் சோலை. சோலையெல்லாம் என்ன இருக்கான்? குலையில் அரும்பு மலர்கள். ஃபர்ஸ்ட் கரும்பு இருந்துச்சான், அப்புறம் சோலையெல்லாம் அரும்பு மலர்கள் இருந்துச்சு. மாடெல்லாம் கருங்குவலை. மாடல்னா பக்கத்துல, அந்த சோலைக்கு பக்கத்துல கருங்குவலை மலர்கள் பூத்திருக்கின்றன. மாடெல்லாம் கருங்குவலை, வயலெல்லாம் நெருங்குவலை. சோலையை பார்த்தாச்சு, பக்கத்துல பார்த்தாச்சு. அடுத்து வயல்கள். சோழ நாடு ஃபுல்லா வயல்கள் நிறைய இருக்கும். உலகத்திலேயே சம பரப்பில் உள்ள பெரிய பகுதி தஞ்சை வளநாடு. அந்த தஞ்சை டெல்டாவை சொல்வார்கள். அதன் விளக்கம்தான் இது. வயலெல்லாம் நெருங்கோலை, வயலெல்லாம் சங்குகள் இருக்கின்றன. கோடெல்லாம் மட அன்னம். கோடு என்றால் கரை, கரையிலெல்லாம் இளைய அன்னம். மட அன்னம்னா இளைய அன்னம். அன்னம் அன்னப்பறவைகள் கரையெல்லாம் இருக்கின்றன. குளமெல்லாம் கடல் அன்ன. குளம், நிறைய குளம் இருக்கும். குளத்தை வைத்து தான் நாம் விவசாயம் செய்ய முடியும். நிறைய குளம் இருக்கும். ஒவ்வொரு குளமும் கடல் மாதிரி இருக்கான். இப்போ நம்ம வீராணம் ஏரியே அதே ஒரு உதாரணம் அதுக்கு. நாடெல்லாம் நீர்நாடு, எனவே சோழ நாட்டை நீர்நாடு என்று சொல்லுவோம். தனை ஒவ்வா நலமெல்லாம், அதற்கு ஈடாக எந்த நாடும் இல்லை என்கிறார் சேக்கிழார். பெரிய புராணம் ஒரு இறைநூல் மட்டுமல்ல, ஒரு சமய நூல் மட்டுமல்ல, அது ஒரு அறநூல். திருக்குறளை போன்று பெரிய புராணம் ஒரு அறநூல். அனைவரும் படிக்க வேண்டிய வாழ்க்கை அகராதி பெரிய புராணம். சாதி மதம் கடந்து, ஏழை பணக்காரன் கடந்து, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கடந்து, படித்தவன் படிக்காதவன் கடந்து என்று எல்லா வேற்றுமைகளையும் தாண்டி இறைவன் முன் அனைவரும் சமம் என்று சமத்துவத்தை நிலைநாட்டும் வாழ்க்கை காப்பியம் பெரிய புராணம். இந்த அடியார்களுக்கு அப்ப என்ன பொதுவானது? சாதி மதம் பார்க்கல, ஏழை பணக்காரன் பார்க்கல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்கல, படித்தவன் படிக்காதவன்லாம் பார்க்கல. அப்படின்னா அவர்களுக்குள் எது ஒற்றுமை? என்ன ஒற்றுமை இருந்தது? இந்த அடியார்களுக்கு பொதுவானது குறிக்கோளும் அன்பும் இறை உணர்வும். இறைவனை சிந்தித்த குறிக்கோள், இறைவன் மீதும் உலகத்தின் மீதும் அன்பு, இறை உணர்வு. சோழ நாடு, சோழ சாம்ராஜ்யம் ஒரு குறிக்கோளுடன் வாழ்வதற்கும் உயர்வதற்கும் இந்த அடியார்கள் அனைவரும் உதாரணம் ஆனார்கள். அதனால்தான் சோழ அரசன் இதை பற்றி
எழுதச் சொல்லி படிக்கச் சொல்லி மக்களை கேட்கச் சொன்னான். இது வரைக்கும் நம்ம பெரிய புராணத்தை பார்த்தோம். இதற்கு அடுத்து அந்த பட்டினத்தார் பாடிய 3 பாடல்கள். எனக்கு கொடுத்த தலைப்பு செயற்கரியார். அந்த செயற்கரிய அந்த 3 பேரையும் மற்றும் பார்த்துவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அந்த 3 வரிகள்: வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். இது எல்லாருக்கும் தெரியும், அது யாரோட கதைன்னு. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் யாருமா? திருத்தொண்டர். திருத்தொண்டர் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். பெரிய புராணத்தை வாசித்து உள்ளே செல்கின்ற போது நமக்கு வியப்பு ஏற்படும். இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்ற வியப்பு ஏற்படும். ஆனால் முடியும். ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே செயற்கரிய செய்த பெரியவர்கள். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப எதை செய்தாலும் தன் எண்ணத்தின் பலனால் அதை செய் என்று சொல்லக்கூடிய பாத்திரங்கள். எதை செய்தாலும் நமது எண்ணம், நமது மனத்தின் மூலமாக எதையும் நம்ம செய்ய முடியும். அப்படி சொல்ற பாத்திரங்கள் தான் பெரிய புராணங்களில் வரும் பாத்திரங்கள், பெரிய புராணங்களில் வரும் நாயன்மார்கள். இப்போ உலகத்திலே உயர்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாக்கை காப்பாற்றுவது ரொம்ப பெருசு என்பார்கள். சொல் தான் பெருசு என்பார்கள். சொல், நாம் சொல்லும் சொல், சொல்லில் இறைவன் இருக்கிறார். பட்டினத்தார் சொல்கிறார், அந்த 3 பேரையும் காதறிந்த ஊசியும் கடை தெருவுக்கு வாராதுகான் என்று சொன்ன பட்டினத்தார், எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார். ஆனால் 3 விஷயங்களை என்னால் செய்ய முடியாது, என்னால் அதை விட முடியவில்லை என்று சொல்கிறார். துறவு என்ன? துறவுன்னா என்ன? சாமியாராக போகிறதானா அப்படின்னு கேட்டால், சாமியாராக மட்டுமில்லை, ஒரு விட்டு விடுவது, சில விஷயங்களை விட்டு விடுவது, எல்லா விஷயங்களையும் விட்டு விடுவது என்று துறவுக்கு ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறோம். முழுமையான துறவு என்ன, அதற்கான அளவுகோல் என்ன அப்படின்னா, திரும்ப நம்ம ஐயன் திருவள்ளுவரை கேட்டோம்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இழல் என்கிறார். அதற்கான துறவுக்கான அளவுகோல் யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இழல். நீ எந்த பொருளை விடுகிறாயோ அதை விட்டு விட்டதால் வரும் துன்பம் உன்னை பாதிக்கவில்லை என்றால் அதை நாம் விட்டுவிட்டோம் என்று பொருள். எந்த பொருளை விடுகிறோமோ அதனால் ஏற்படும் துன்பம் நம்மை பாதிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டோம் என்ற பொருள். இதுவும் கடந்து போகும் என்று சொல்வார்களே, அந்த ஒற்றை வரியில் அதை சொல்லலாம். பெரும் பணக்காரர், பெரும் செல்வந்தரான பட்டினத்தார் எல்லாவற்றையும் திறந்தவர். அவரால் ஒரு விஷயத்தை விட முடியவில்லை என்கிறார். ஒரு விஷயம் இல்லை, சில விஷயங்கள் விட முடியவில்லை என்கிறார். அதில் முதலில் வருபவர் சிறு தொண்டர். சிறு தொண்டர் கதை எல்லாருக்கும் தெரியும், சுருக்கமாக சொல்லுகிறேன். சிவனடியாருக்கு அமுது படைப்பவர் அவர். சிவனடியார் எது கேட்டாலும் கொடுப்பவர் அவர். ஒரு நாள் சிவனே சிவனடியார் ரூபத்தில் வருகிறார். வந்து பிள்ளைக்கறி கேட்கிறார். கொலை நடுங்க வைக்கும் நிகழ்வு இந்த புராணத்தில் வருகிறது. 5 வயது அழகு மகன் பெற்றோர் சம்மதத்துடன், அந்த மகனின் சம்மதத்துடன் பெற்றோர்கள் பிரசாதமாக கொடுக்க துணிகிறார்கள். மகனின் சம்மதத்தோடு கடைசியாக அன்பு மகனை ஆரத்தளவ அந்த தாய் உள்ளம் துடிக்கிறது. ஆனால் பிரசாதம் என்பதால் அதை செய்யவில்லை என்கிறார் சேக்கிழார். அதை செய்யவில்லை என்கிறது தமிழ் இலக்கியம். அதற்கு பிறகும் வந்த சிவனடியார் தலைக்கறி கேட்கிறார். அதுவும் சமைத்தாகிவிட்டது. அதற்கு பிறகு அடியவருடன் சேர்ந்துதான் சாப்பிடுவேன் என்கிறார். அதற்கும் சிறு தொண்டர் கூட அவரும் அமர்கிறார். அப்பொழுதும் சாப்பிடாத சிவனடியார், சாப்பிடுவதற்கு உங்கள் மகன் இருந்தால் கூப்பிடுங்கள் என்கிறார். அவனது பெற்றோர்கள் சொல்கிறார்கள், இப்போது அவன் உதவான் என்கிறார்கள். ஆனால் அங்கு வந்த திருவேடத்தார்
இப்போது நான் உண்ண வேண்டுமென்றால் உங்கள் மகனை இல்லத்தில் வெளியே நின்று அழையுங்கள் என்கிறார் திருவெண்காட்டு நங்கை. அந்த அம்மா, செய்ய மணியே சீராளா, நாம் உய்யும் பொருட்டு அவருடன் சேர்ந்து ஒன்ன சிவனடியார் அழைக்கிறார், வருவாய் என்கிறார். செய்ய மணியே சீராளா வா என்கிறார் என்று ஓலமிடுகிறார். பரமன் அருளால் பள்ளியில் இருந்து அந்த பாலகன் ஓடி வருகிறான். இவ்வுலகில் மிகப்பெரிய துன்பம் மகனை, பெற்ற மகனை இழப்பது. அப்படிப்பட்ட துன்பத்தையும் தாங்க தயாரான உறுதியை நினைந்து பார்த்தால் நாம் ஒவ்வொருவரின் இறை பக்தியும் கேள்விக்குறிதான். சிவனடியார் மேல் அன்பு இல்லை என்றால் சிவன் மேலும் நமக்கு அன்பு இல்லை என்றே ஆகும். ஆனால் இந்த நிகழ்வு இஸ்லாத்திலும் கிறிஸ்துவத்திலும் கூட இருக்கிறது. பேரன்பால் பலியிடுதல் என்ற இந்த நிகழ்வு மற்ற மதங்களிலும் இருக்கிறது. அதை கூட சொல்லுவார்கள், எல்லாருக்கும் தகப்பன்மார் ஒருவரே, அவரே பரஞ்சோதி, அவரே ஆபிரகாம், அவரே இப்ராஹிம் என்பார்கள் மத நல்லிணக்கத்தை பேணுபவர்கள். இரண்டாவது, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். திருநீலகண்டர் கல்யாணம் ஆயிடுச்சு, பிற பெண்கள் மீது இச்சை இருக்கிறது. தனது இளமையின் ஆதிக்கத்தால் பரத்தையிடம் சென்றபின் இல்லம் வந்து மனைவியிடம் சேர விரும்பினார் திருநீலகண்டன். தன் கணவனின் செயலை அறிந்த அவர் மனைவியார், எம்மை தீண்டாதீர் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்கிறார். எம்மை தீண்டாதீர் திருநீலகண்டத்தின் மீது ஆணை, எம்மை தொடக்கூடாது, இது சாமி சத்தியம் என்கிறார். எம்மை என்று பன்மையால் கூறியதால் தன் மனைவியை மட்டுமல்லாமல் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்ப்பதை தன் மனதாலும் நினையாது வாழ்ந்து வந்தார் திருநீலகண்டர் அந்த நொடியிலிருந்து. எனவே அவரையும் சிறப்பாக நாயன்மார்களாக சேர்த்திருக்கிறார்கள். குழந்தையை வெற்றி கொடுக்க முடியாது, இளமையை துறக்க இயலாது, ஆனால் பெரிய புராணத்து அடியார்கள் செயற்கரிய செயல்களான இவைகளை எல்லாம் செய்கிறார்கள். மூன்றாவது அடியார், நாளாரில் கண் இடர்ந்து அப்ப வல்லேன் அல்லேன். இந்த அன்புக்கு உலகத்துல எங்கேயுமே இதற்கு ஈடான நிகழ்வு இல்லை, இதற்கு ஈடான அன்பு இல்லை. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் இந்து மதத்திற்கு அடித்தளம் அமைத்தவர், மிக பெரிய ஆளுமை உடையவர். அவரால் தான் இந்து மதம் இந்த நிலையில் அடைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். அவர் இயற்றிய சிவானந்த லகரியில் 63வது ஸ்லோகத்தில் கண்ணப்பனை அவர் குறிக்கிறார். பக்திக்கு உதாரணமாக ஆதிசங்கரர் கண்ணப்பனை குறிக்கிறார். அவரையே மாணிக்க வாசகரும் சொல்கிறார், பட்டினத்தாரும் சொல்கிறார். 63வது ஸ்லோகம் ஆதிசங்கரர் சொல்வது, பட்டினத்தார் சொன்னது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாளாரில் கண்ணிடர்ந்து அப்ப வல்லேன் அல்லேன், 6 நாட்களில் என்னுடைய கண்ணை இன்னொருத்தருக்கு கொடுக்க இயலாது என்கிறார். மாணிக்க வாசகர் சொல்கிறார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், கண்ணப்பனை போன்ற அன்பு என்னிடம் இல்லை என்ற கண்ட பின்னரும் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. எதற்கும் ஒப்பு சொல்ல முடியாத அந்த அன்பை என்ன ஒரு சாதாரண பக்தரோடு கூட ஒப்பு சொல்ல முடியாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில், அதற்கு பிறகும் என்னையும் ஆட்கொண்டருளி. வண்ண பணித்தன்னை வாவென்ற வான்கருணை, வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருணை, அதை சொல்லி கொடுத்து வா தில்லைக்கு என்று என்னை ஆட்கொண்ட அந்த கருணையாளன்
சுண்ண பொன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி என்கிறார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் கண்ணப்பன் போல எனக்கு அன்பு இல்லை, இருந்தாலும் என்னையும் ஆட்கொண்டு என்னை தில்லைக்கு வரவழைத்தாய் என்கிறார். அந்த கருணையை நான் எப்படி சொல்வேன் என்று வியக்கிறார் மாணிக்கவாசகர். இப்பொழுது இந்த சிவானந்த லகரி ஸ்லோகம் சொல்கிறது, அந்த 63வது ஸ்லோகம், நடந்து தேய்ந்த காலணைகள் ஒன் சிரசில் கூர்சமென, நடந்து தேய்ந்த காலணைகள் ஒன் சிரசில் கூர்சமென. கண்ணப்பன் வலது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த செருப்பு கால கண்ணின் மேல் வைக்கிறார். நடந்து தேய்ந்த காலணிகள் ஒன் சிரசில் கூர்சமென, வாய் உமிழ்நீர் முப்புறம் எரித்தோன் நீராட மங்கள நீரென. அந்த பொன்னி ஆற்றின் நீர், வாயில் எடுத்துட்டு வந்த உமிழ்நீர் கலந்த நீர், நீ நீராட மங்கள நீரென எச்சலிட்டு நீந்த புலால், அந்த வாயில் கொண்டு வந்த சிறந்த பன்றிக்கறி, அதை செக் பண்ணி தான் எடுத்துட்டு வர்றார் திண்ணன். அந்த பன்றிக்கறி புலித்தோளான் உனக்கு படையலென, வனவேடன் ஒருவன் உன் உன்னத பக்தன் என. ஆச்சரியம் அன்றோ இவ்வுலகில் எது ஒன்று இயலாது எம்பிரான் மேல் பக்தி இருந்தால் அப்படின்னு சொல்றார் ஆதி சங்கரர். எதுவும் நிகழும், இந்த உலகத்தில் எதுவும் நிகழும், எதுவுமே இயலாதது என்று இல்லை. எது அதற்கு தேவை என்றால் எம்பிரான் மேல் உள்ள பக்தி. பக்தி என்னதான் செய்யாது என்கிறார் ஆதிசங்கரர். பக்தி எதுவும் செய்யும், பக்தியின் உச்சகட்டம் கண்ணப்பன் என்று ஆதிசங்கரரும் சொல்கிறார். இந்த செயற்கரிய இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். பூசலாரை சொல்லலாம், எல்லா நாயன்மார்களையும் பற்றி சொல்லலாம். அனைவரும் செயற்கரிய செய்தவர்கள் தான். இருந்தாலும் இந்த 3 பேரை மட்டும் சிந்திக்க திருவருள் இன்று கூட்டியிருந்தது. இத்துடன் நேரத்தின் அருமை கருதி இந்த வாய்ப்பை வழங்கிய குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மொழிகளால் ஆயிரம் முறை வணங்கி போற்றி, திரும்ப மணிவாசகர் வாக்கினால் சொல்ல வேண்டும் என்றால், எட்டினோடு இரண்டும் அரியணை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை. எட்டினோடு இரண்டும் அரியணை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்பது போல என்னையும் மேடை ஏற்றி வைத்து என்னை அனுமதித்த பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்திற்கும் ஆடல் வல்லானுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். காவாய் கனக திரளையை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.